பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. லாயர் வராரு. லாயர் கிட்ட போயிட்டு முத்துவேலும் சக்திவேலும் இருந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல, இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு, இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புற போது முத்துவேலை கையோடு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேலும் இருந்துக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுக்கு வந்து கையை தட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் சாஞ்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் 30 வருஷம் பகை, என்னதான் பகையாக இருந்தாலையும் வெட்டுவன் குத்துவன்னு சொன்னாலையும் தான் குடும்பத்துக்கு ஒன்றுனா முதல் ஆளாக வந்து நின்று என்ன ரொம்ப நன்றிண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுங்க. என்னதான் இருந்தாலையும் நீ என்னோட ரத்தம் இல்லையா, ரத்தம் என்னைக்கும் அருந்து போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்துருச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் காந்திமதி வடிவு மாறின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னுமே வரவே இல்லை, முன்னையே கிளம்பிட்டு தான் சொன்னாங்களே, ஆனால் இன்னுமே வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. ஏதோ கொழுந்தனாரெல்லாம் வந்துட்டாரே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி வண்டியில் வந்துட்டுருக்காங்க. ராஜி, மீனா, அரசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. வந்துட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எதுக்காகவும் பயப்படாதம்மா, அதான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் இருந்துட்டு ஆரத்தி எடுத்து அவங்கள எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா பார்த்தியம்மா உன் பொண்ணை எந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு, இங்கே பாருமா, செய்யாத தப்புக்காக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என் குடும்பத்தையே தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, ஏதோ தெரியாத குடும்பத்தை பார்த்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்படியெல்லாம் நடந்துருச்சு, சரி விடு, நான் நல்லா இருந்த குடும்பத்தில் நாகப்பாம்பு வந்து பூந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு ஆரத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகவும், மாறி இருந்துட்டு ஆரத்தியெல்லாம் நானே கரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் சுற்றி போடுறாங்க. சுற்றி போட்டதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அழ வேண்டியதெல்லாம் நேற்றே அழுந்து முடிஞ்சிருச்சு இல்லை, விட்டுடுங்க, இதுக்கு மேலே அது யாரும் எதுவும் நினைக்காதீங்க, முதல்ல போய் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் அம்மாச்சி இருந்துட்டு இங்கே பரு கோமதி, தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி ரூமை பூஜை பண்ணிவிடுமா, இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பட்டியாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடை வந்து எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனாவும் ராஜையும் எல்லாருமே கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. கோமதி ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டே இருக்காங்க. வாமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அரசி கூப்பிடவும் ராஜி மீனாவும் வாங்கத்தானே சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் கோமதி இருந்துட்டு அழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வராரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அம்மாவை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஆனால் அம்மா வரவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி கோமதியை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட வைக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இட்லியெல்லாம் போட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கும் தனியாக பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவரே வந்து ஊட்டி விடுறாங்க. கோமதி, நேற்று வரைக்கும் போதாதான், நேற்று இருந்து காலையில் வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்த, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, வேண்டாமில்ல, அதனால் முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை வந்து ஊட்டி விடுறாங்க. முடியலங்க, என் தொண்டைக்குழிக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது, எனக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இதுக்கு மேலே என்னால முடியலங்க. போதும் அப்படின்ற மாரி சொன்னதுனால பாண்டியன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, மாமா நீங்க உட்காருங்க சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. நானும் குடும்பத்தோட எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா, இந்த மாரி ஒரு இடத்துக்கும் குடும்பத்தோடு தான் நான் போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரவணா, உன்கிட்ட தான்டா நான் மன்னிப்பே கேட்கணும். உனக்கு எல்லாத்தையும் சரியா பண்றத நெனச்சு, உன் வாழ்க்கைய இந்த மாரி ஆக்கிட்டேன். அதுக்காக உன்கிட்ட நான் எத்தன தடவைனாலும் மன்னிப்பு கேட்குறேன். என்ன மன்னிச்சிட்றா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நீங்க எனக்கு நல்லதுதான்ப்பா நெனச்சீங்க. ஆனா அந்த குடும்பம் கேவலமா இருந்தா அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும்? எப்பவுமே நீங்க எங்களுக்கு நல்லது மட்டும் தான்ப்பா நெனைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னதான் நீங்க சொன்னாலயும் என் மனசு ஆறவே இல்ல. இப்படி ஒரு கேவலமான ஒரு குடும்பத்த பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, அதுக்காக எத்தன தடவ வேணாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்க ஏன்ப்பா மன்னிப்பு கேட்கணும்? எப்பவுமே நீங்க எங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வீங்க. நல்லது மட்டும் தான் நினைப்பீங்க. எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்கப்பா நீங்க. அப்படின்ற மாரி சரவணன் வந்து ரொம்பவே பெருமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மயில பத்தின ஒவ்வொரு விஷயமும் தெரிய வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்பா. அந்த கஷ்டத்த என்னால முடியல. அதனால தான் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா, அவ அந்த தப்ப எல்லாத்தையும் தப்பு இல்லைன்ற மாரி பண்ணிட்டு, இப்ப நம்ம குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டா. அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இனிமே அந்த பொண்ணு இந்த வீட்டு வாசப்படிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவ இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதா? அந்த கோ ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் வேணா நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ நம்ம மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போட வச்சாங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவள் உனக்கு வேண்டான்னு அப்படின்ற மாதிரி நம்ம கோமதியும் பாண்டியனும் வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் யார் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.